கடல் அலைகளில் சிக்கி உயிரிழப்போரின் எண்ணிக்கை சென்னையில் அதிகரித்து வரும் நிலையில் அதற்கான காரணங்களையும் உயிரிழப்பை தடுப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளையும் பெருஞ்செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையை தவிர்த்து மற்ற கடற்கரை பகுதிகளில் உயிரிழப்புகள், கடலில் குளிக்க சென்ற மாணவரை எதிர்பார்த்து காத்திருக்கும் குடும்பம் போன்றவற்றையும் பார்க்கலாம். கடலில் யாராவது விழுந்து காணாமல் போனால் அவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது யார் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது சென்னையில் நடந்திருக்கும் ஒரு சம்பவம். அது என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். கடலில் குளிக்கச் செல்லும் போது உயிரிழக்கும் நபர்களின் சடலம் ஒரு சில நாட்களிலேயே கரை ஒதுங்கும். ஆனால் நீலாங்கரை பகுதியில் கடலில் மூழ்கியதாக சொல்லப்படும் 16 வயது மாணவர் அருண்ராஜின் சடலம் 63 நாட்கள் ஆன பிறகும் இன்று வரை கரை ஒதுங்கவில்லை. இது அந்த மாணவர் உண்மையிலேயே கடலில் மூழ்கி உயிரிழந்தாரா இல்லை காணாமல் போனாரா என்ற கேள்வியை அவரது பெற்றோர் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே தங்களது மகனை மீட்டுத்தர காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தி பசங்க கூட 3 பசங்க மெரினா பீச்சில் விழுந்து அடுத்த நாளே கிடச்சிது. அதுவும் மார்ச்ல பார்த்தேன். ஆனால் என் புள்ள இந்த நிலைமைன்றது இது வரைக்கும் எனக்கு தெரியல. ஏதோ மர்மமாக இருக்குது. அவன் ஃபங்க்ஷனுக்கு போகிறான்னு கொட்டியாகத்துக்கு கூட்டி போய்க்கிறானுங்க. இந்த பசங்கக்கிட்ட ஏதோ விஷயம் இருக்குது. அதனால் அவங்க ஸ்ட்ராங்காக அவனை விசாரித்து என் பிள்ளைய கண்டுபிடிச்சி கொடுத்தா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். போலீஸ் உதவி இருந்தால் தான் எனக்கு முடியும். ஆனால் மாணவன் அருண்ராஜ் காணாமல் போனதாக புகார் வந்தும் அவரை மீட்க காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. கடலில் மூழ்கி காணாமல் போனால் அவர்களை தேடி கண்டுபிடித்து தர வேண்டிய பொறுப்பு யாரைச் சேர்ந்தது என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது இந்த சம்பவம். போலீஸ் ஸ்டேஷன் போனோடனே ஃபஸ்ட் வாட்டி கேஸ் எடுத்துக்கல. ஃபஸ்ட்டு நாள், அதாவது ஃபஸ்ட்டு வாட்டி போனப்போ கேஸ் எடுத்துக்கல. 2ஆம் நாள் போனப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல. 3ஆம் நாள் தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அப்பயே காப்பி கொடுத்தாங்க. 30ஆம் தேதி தான் கொடுத்தாங்க. 29 தான் கேஸ் எடுத்தது. நாங்கள் ஃபஸ்ட் நாள் போனப்போ கேஸ் எதுவுமே எடுத்துக்கல. சும்மா அந்த 2 பசங்களை மிரட்டிட்டு விட்டாங்க. அருண்ராஜ் குடும்பத்தினரின் குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்துள்ள காவல்துறையினர் இந்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருவதாக கூறியுள்ளனர். அதே நேரத்தில் கடலில் மூழ்கி அருண்ராஜ் உயிரிழந்திருக்கலாம் என்று அவரது நண்பர்கள் கூறியிருப்பதால் அருண்ராஜின் உடல் கரை ஒதுங்கினால் மட்டுமே இந்த வழக்கில் அடுத்த கட்ட விசாரணையை தொடங்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் மாணவர் அருண்ராஜ் கடலில் மூழ்கி இறந்தது உறுதி செய்யப்படாத நிலையில் மற்ற கோணங்களிலும் விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறது அவரது குடும்பம். தனது 16 வயது வாரிசை இழந்துவிட்டு தற்பொழுது இந்த குடும்பம் நிர்கதியாயிருக்கிறது. குறிப்பாக கடலில் விழுந்து இறந்தவர்கள் குறித்த விசாரணை என்பது காவல்துறை விரைவாக செய்வதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. கடலில் விழுந்து பிறகு உடல் என்பது கரை சேர்ந்த பிறகுதான் வழக்கு பதிவு செய்யப்படும் என்பது காவல்துறை நிர்பந்தமாக இருக்கிறது. இதை மாற்றினால் ஒழிய இதுபோன்ற வழக்கு விசாரணையில் தேக்கத்தை தவிர்க்க முடியும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஏர்னஸ்ட் ராஜாவுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி. சுமார் 1600 கிலோமீட்டர் நீளமான கடற்கரையை கொண்ட தமிழகத்தில் ஆண்டுதோறும் சுமார் 1200 பேர் கடலில் மூழ்கி உயிரிழக்கின்றார்கள் என்கிறது ஆய்வு முடிவு. இதற்கு என்ன காரணம்? மற்ற நாடுகளில் இதுபோன்ற விபத்துகள் அதிகம் நிகழாததற்கு என்ன காரணம்? இந்தியாவில் இதுபோன்ற நிகழ்வுகள் தொடர்வதை எப்படி தடுப்பது என்பது போன்ற தகவல்களை தொடுதிரை மூலம் விளக்குகிறார் நமது செய்தியாளர் மகாலிங்கம். கடலில் இறங்கி குளிப்பது என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட நபரினுடைய உரிமையாக இருக்கிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடலில் குளிப்பது என்பது ஆபத்தை விலக்கி வாங்குவதற்கு ஒப்பானது என்று சொல்லலாம். இந்திய கடற்கரைகள் மிகவும் ஆபத்தானவை என்று கருதப்படுகிறது. இந்தியாவில் ஒவ்வொரு வருடமும் கடற்கரையில் குளிக்கும் போது மூழ்கி இறப்பவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. உலகத்திலேயே சுமார் 1,50,000 பேர் ஒவ்வொரு ஆண்டும் இந்திய கடற்கரை ஓரங்களிலே மூழ்கி இருக்கிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு முக்கியமான காரணம் தமிழ்நாடு உள்ளிட்ட கடற்கரை மாநிலங்களிலே பாதுகாப்பு குழுக்கள் அமைக்கப்பட்ட முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாதுகாப்பு குழுக்கள் இல்லாத ஒரு காரணத்தினால் ஆபத்து காலங்களிலே விபத்தில் மாட்டு சிக்கி தவிப்பவர்களை காப்பாற்றுவதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வளர்ந்த நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அமெரிக்காவில் ஒவ்வொரு ஆண்டும் 1258 பேர் மட்டுமே கடலில் மூழ்கி இருப்பதாக அந்த நாட்டு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு முக்கியமான காரணம் கடலினுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதுதான். 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடலினுடைய பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு 500 அடி தூரத்திலும் பாதுகாப்பு குழுவினர் முகாமிட்டிருப்பார்கள். எந்த நேரத்திலும் அவர்களுக்கு தேவையான உதவிகள், அதாவது மக்களுக்கு தேவையான உதவிகளை இந்த குழுவினர் செய்ய தயாராக இருப்பார்கள். அந்த குழுவினரிடம்
வாக்கி டாக்கிகள், பைனாகுலர்கள் மற்றும் அதிவேக போட்டுகள் இருக்கும். ஏதாவது விபத்து என்றால் உடனடியாக இந்த குழுவினர் சென்று அங்கிருக்கு சிக்கி தவிக்கும் மக்களை காப்பாற்றுவார்கள். அதே போல் நீங்கள் ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கொண்டால் இன்னொரு வளர்ந்த நாடு. இங்கு 2012 மட்டும் 284 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் கடலில் மூழ்கி. இத்தனைக்கும் ஆஸ்திரேலியாவில் கடற்கரை பகுதி என்று எடுத்துக்கொண்டால் சுமார் 50,000 கிலோமீட்டர் கொண்டது. ஆனால் இங்கு விபத்து மிக குறைவாகவே இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாட்டிலே விபத்து ஏதாவது கடற்கரையோரம் நடைபெற்றால் அந்த மீட்பு பணிகளுக்காக ஹெலிகாப்டர் உள்ளிட்ட நவீன உபகரணங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. எனவே இங்கு உயிரிழப்பு என்பது மிகவும் கம்மியாக இருக்கிறது. அதே போல மருத்துவ வசதி, உடனடியாக மருத்துவ உதவி கிடைப்பது மிகவும் ஏற்கனவே இந்த வளர்ந்த நாடுகளிலே அது மிகவும் உறுதி செய்யப்பட்ட விஷயமாக இருக்கிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடல் பகுதியாக இருந்தாலும் சரி அல்லது சாலை விபத்துகளில் சிக்கியவர்களாக இருந்தாலும் சரி, உடனடியாக முதலுதவி மருத்துவ வசதி கிடைக்காமல் ஆண்டுதோறும் 1,50,000 பேர் உயிரிழக்கிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே இந்த நிலையை மாற்றியாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது இந்தியாவிற்கு வந்திருக்கிறது. அதே சூழ்நிலையில் மும்பை மற்றும் கோவா உள்ளிட்ட 2 கடற்கரை பகுதிகளிலே தற்பொழுது கடற்கரையில் பாதுகாப்பு குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு தொடக்க கட்டத்தில் தான் இந்த பணிகள் இருக்கின்றன. இன்னும் பல்வேறு வசதிகள் செய்யப்பட வேண்டும் என்ற நிர்பந்தம் அரசாங்கத்திற்கு உருவாகி இருக்கிறது. ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எந்த பாதுகாப்பு திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை. அதாவது சென்னை மாநகராட்சி மற்றும் தமிழக அரசு, காவல்துறை இவை அனைத்தும் ஒன்றிணைந்து சென்னையினுடைய கடற்கரை பகுதிகளை பாதுகாப்பானதாக மாற்றி அமைக்க வேண்டும் என்பதே அனைவரது வேண்டுகோளாகவும் இருக்கிறது. கடலில் மூழ்கி உயிருக்கு போராடும் ஒருவரை எப்படி மீட்பது? அந்த நபரை மீட்டவுடன் அளிக்க வேண்டிய முதலுதவி சிகிச்சை என்ன? இதற்கு நேரடி செயல்முறை விளக்கத்துடன் உயிர்காக்கும் பயிற்சியாளர் தருண் முருகேஷ் அளித்த தகவல்களை இப்போது பார்க்கலாம். கடல் வானமும் நீரும் இணைந்திருப்பதை போல் காட்சியளிக்கும் இந்த அழகிய வெளியை ரசிக்கவும் அலைகளில் விளையாடவும் விருப்பம் காட்டாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆனால் விளையாடும் போதும் இங்கு குளிக்கும் போதும் அலைகளில் சிக்கி கடலில் உயிர் விடுவதுதான் இன்ப சுற்றுலாவின் உச்சகட்ட அதிர்ச்சி. இப்படி கடலில் குளிக்க சென்ற ஒருவர் கரை திரும்ப முடியாமல் உயிருக்கு போராடுகிறார். இதனை அறிந்த தருண் முருகேஷ் அவரை ஓடிச் சென்று காப்பாற்றுவதை நேரடியாக பார்க்கலாம். இப்படி கடலில் உயிருக்கு போராடிய ஒருவரை மீட்டவுடன் அவரின் சுவாசம் சரியாக இருக்கிறதா என்பதை முதலில் பார்க்க வேண்டும். அடுத்ததாக பாதிக்கப்பட்ட நபருக்கு முதல் உதவி சிகிச்சைகளை உடனடியாக அளிக்க வேண்டும். Okay, the person breathe பண்றால கேக்கும். You can feel it on your cheek or you can watch chest will rise. Breathing இல்ல அப்ப என்ன பண்ணனும்? CPR. 2 breaths, 30 chest compressions. 1 breath க்கு அப்புறமா second breath. Okay, now we are going for 30 chest compressions. Above the sternum, center of the chest, between the nipples, the heel of your palm. Full கை வைக்க வேண்டாம், only the heel of your palm. ரெண்டு கையை வச்சிட்டு don't bend your elbows. Shoulder weight use பண்ணி we are going to compress. Watch. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 20. 1 2 3 4 5 6 7 8 9 30. ஓகேவா? இந்த ரிகவரி பொசிஷன்ல வந்து 7 ஸ்டெப் இருக்கு. அவங்கள ஒரு சைடா திருப்பி போட போறோம். ஓகேவா? இட்ஸ் a very comfortable position. இப்போ அவங்க வந்து எந்த பக்கம் திருப்பி போடணும்? Facing the stand. So on the right, we turn them towards the opposite side. Left hand side ல திருப்பி போடணும். ஓகேங்களா? So watch the 7 steps. First step 1. Second step வந்து 2. அவர் காதை மூடணும். ஓகே? Cover the ears. சரிங்களா? ஏன்னா இப்படி திருப்பி. Third step, இந்த காலை வந்து இப்படி தூக்கணும். லீவ் யுவர் பாடி லூஸ். ஓகே, விக்டிம் வந்து அன்கான்ஷியஸா இருப்பாங்க. விக்டிம் வந்து அன்கான்ஷியஸா இருக்கும்போது அவங்க வெயிட்டுக்கு நீங்க அடிஷனலா ஒரு 20-30 கிலோஸ் ஆட் பண்ணலாம். இப்போ யுவர் ஆவரேஜ் வெயிட் 65 கிலோஸ்னா ஒரு அடிஷனல் 25 கிலோஸ். ஸோ யுவர் ஆக்சுவல் வெயிட் இப்போ வந்து ஒரு 85 கிலோஸ் இருக்கும். ஸோ யூ நீட் டு புட் அ லாட் ஆஃப் எஃபர்ட் அண்ட் ஸ்ட்ரென்த். சரிங்களா? 4 வந்து இவரை இப்படி திருப்பி போடணும். 5 ஸ்டெப் 5 வந்து இந்த காலை ஸ்ட்ரெயிட் பண்ணணும். போத் இந்த ரெண்டு லெக்கும் parallel. ஓகே? 6 வந்து இந்த கை வந்து இப்படி போட்டுட்டு லாக் பண்ணணும். 7 வந்து தலையை மேலே தூக்கக்கூடாது, பட் ஓப்பன் தி ஏர்வே.
இது வந்து நம்ம நார்மல் ஸ்லீப்பிங் பொசிஷன் சரிங்களா. நிறைய பேர் இப்படி தான் தூங்குவோம். இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷன். இந்த பொசிஷனில் வந்து அவர் வாந்தி எடுப்பாங்க. அப்போ when you make them facing the sky every 5-10 minutes you cannot tilt them. ஸோ அப்போ இந்த பொசிஷனில் போட்டால் ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் அவர் ப்ரீதிங் பண்ணுவார். he will have breathing and he will live. கடலில் விளையாடும் போதோ அல்லது குளிக்கும் போதோ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று உயிர்காக்கும் பயிற்சியாளர்கள் கூறுகின்றனர். ஒருவேளை அலைகள் இழுத்து சென்று விட்டால் கைகளை உயர்த்தி அருகில் உள்ளவர்களை உதவிக்கு அழைக்கலாம். வாயை திறப்பதை முற்றிலும் தவிர்த்து கை கால்களை நன்றாக அசைத்து மேலே வர முயற்சிக்க வேண்டும். அப்போது பதற்றம் இல்லாமல் தரை தென்படுகிறதா என்பதையும் கவனிக்க வேண்டும் என்று பயிற்சியாளர்கள் அறிவுரை கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக மகாலிங்கம் பொன்னுசாமி. அடுத்து வருவது சர்வதேச செய்திகள். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.